அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு எதற்காக இடம்பெறுகிறது, அந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வாக எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதனூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, ஒரு ஆளுமையிலிருந்து எப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வாக மாறும் பொழுது அதில் இருக்கின்ற நல்ல விடயங்கள் என்ன, எதற்காக இந்த நாடு இந்த ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறது, அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறது, அதனால் ஏற்பட்ட சாதக பாதகங்கள் என்ன, சரி பிள்ளைகள் என்ன, விடப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் நாங்கள் அதே தவறை செய்யாமல் எமது எதிர்காலத்தை சிறப்பாக எப்படி அமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் தாண்டிதான் எமது நாகரிகமும் கலாச்சாரமும் வளர்ந்திருக்கிறது. இதனை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல வேண்டும், இதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் எமது நாட்டிற்கே உரித்தான ஒரு மிக முக்கியமான ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் எமது நாட்டை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றது என்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே, வரலாற்றை சரியாக புரிந்து வைத்திருந்தால் மட்டுமே எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் தடம் வரலாற்றின் மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு வரலாறையும் அதே போன்று ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றிய மிக தெளிவான ஒட்டுமொத்த விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் இந்த விடயத்தை பேசாவிட்டால் பின்னர் எப்போதுதான் பேசுவது என்பது போல பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய இந்த அணு குண்டு வெடிப்பினுடைய மிக முக்கியமாக ஹிரோஷிமா மீது, அதாவது ஜப்பானை நிர்மூலமாக்கிய இந்த அணுகுண்டு போடப்பட்ட நாள், ஹிரோஷிமா நாகசாக்கி என்கின்ற இரு இடங்களை இல்லாமல் செய்த நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இன்றைய தினம்தான் ஜப்பான் மீது மிகப்பெரிய ஒரு அணுகுண்டான ஹிரோஷிமாவை ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமான அந்த நாளினுடைய வரலாற்று கதை என்ன, அணு எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். அணு என்றால் என்ன, அணு ஆயுதம் தயாரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த அணுக்கள் எப்படியெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டது, இதனுடைய தோற்றம் என்ன, குறிப்பாக பல்வேறுபட்ட விஞ்ஞானிகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பல்வேறுபட்ட பயனுள்ள விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பாகவும் 2ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அதனுடைய மறுபக்கத்தையும் ஒவ்வொரு தேசமும் இந்த 2ஆம் உலக போரில் எப்படிப்பட்ட வகிப்பாகங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தது, ஹிட்லர் என்பவர் யார், முசோலினி என்பவர் யார், ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் உருவாக்குவதற்கான காரணம் என்ன, நேச நாடுகள் அச்சு நாடுகளாக பிரிந்து இந்த உலக போரை எப்படியெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள், இறுதியில் என்ன நடந்தது என்கின்ற ரீதியில் பல விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வந்தாலும் கூட அணு ஆயுதம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்புதான் 2ஆம் உலக மகா யுத்தமானது முடிவுக்கு வருகிறது. சரியாக 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. ஆனால் இன்றைய நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகமுமே கொண்டாடுகின்ற ஒரு தருணமாக மாறியிருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஜப்பான் என்கின்ற ஒரு தேசம், அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் இன்று துக்க தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹிரோஷிமா நாகசாக்கி என்கின்ற இரு நகரங்கள் ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதி நிர்மூலமாக்கப்பட்டிருந்தன. உண்மையில் 2ஆம் உலக மகா யுத்தமும் முடிவுக்கு வந்த ஒரு நாளாக அமெரிக்கா தன்னை உலக போலீஸ்காரனாக மாற்றி அமைத்துக் கொண்ட ஒரு நாளாகவும் மாறியிருந்தது. லிட்டில் பாய் ஃபெட்மேன் என்கின்ற 2 அணு ஆயுதங்கள் ஜப்பானை நிர்மூலமாக்கி இருந்தாலும் கூட அதற்கு முன்பாக ட்ரினிட்டி என்கின்ற ஒரு பிரதேசத்திலே முதலாவது அணு ஆயுத பரிசோதனையை 1945ஆம் ஆண்டு மேன்ஹாட்டன் திட்டம் என்கின்ற ரீதியில் அமெரிக்கா பரிசோதனை செய்த பொழுது உலகம் எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் நிகழ்காலமும் எதிர்காலமும் சந்திக்க போகிறது என்று. இன்று வரை ஒரு பயத்தோடு நாம் வாழ்வதற்கு இந்த அணுவை கண்டுபிடித்த பல்வேறுபட்ட விஞ்ஞானிகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அணு என்றால் என்ன, எலக்ட்ரான் நியூட்ரான் என்றால் என்ன, ஒவ்வொரு அணுக்களும் எப்படியெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது, யுரேனிய செறிவூட்டலை யார் கண்டுபிடித்தார், குறிப்பாக மேரி கியூரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐரீன் கியூரி, என்ரிகோ ஃபெர்மி, ஆப்பன்ஹைமர் என்கின்ற பல்வேறு விஞ்ஞானிகள் தொடர்பாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களால் உருவாக்கப்பட்ட அணு எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தது என்கின்ற ஒட்டுமொத்த விடயங்களையும் தான் பார்க்க போகிறோம். முதலில் அணு என்றால் என்ன, எப்படி உருவாக்கப்பட்டது, 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய விதை விதைக்கப்பட்ட பொழுது அணு ஆயுதத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று கூறி வந்த காலத்திலிருந்து அணு சக்தியின்றி எதுவும் நடக்காது என்று கூறப்போகும் காலம் நோக்கி நாம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே அணுக்களால் ஆனது என்கிறது விஞ்ஞானம். ஆனால் நம்மில் அநேகர் அணுவை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்?
அணு என்றாலே அணுகுண்டு, அபாயம், அநியாயம், இவற்றை தவிர அணுவை பற்றியும் அணு சக்தியை பற்றியும் தெரிந்து கொள்ள எதுவுமே இல்லையா? இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. ஆனால் மனிதன் தனது எந்த பெரிய கண்டுபிடிப்பையும் அழிவுக்கு பயன்படுத்தாமல் விடுவதில்லை. ஆகவேதான் 20ஆம் நூற்றாண்டில் ஒரே நாளில் சில நொடிகளில் அதுவரை இந்த உலகம் கண்டிராத மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்திய அணுகுண்டு வெடித்து சிதறியது. இன்றைய தடம் நிகழ்ச்சி அணுவை பற்றியும் அணு சக்தியை பற்றியும் அணுகுண்டு மற்றும் அதனுடன் தொடர்பு பட்ட உலக வரலாற்றை பற்றியும் பேசப் போகிறது. இந்த அறிவியல் வரலாற்று கதையில் ஜெர்மனியின் ஹிட்லர், அமெரிக்க அதிபர்களான பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் போன்ற உலக தலைவர்களும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி உட்பட 20ஆம் நூற்றாண்டின் நோபல் பரிசு பெற்ற ஏராளமான நிகரற்ற விஞ்ஞானிகளும் சேரப்போகிறார்கள். உலகின் மிக கொடிய யுத்தம் என்று வர்ணிக்கப்படும் 2ஆம் உலக யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வரப்போகும் கதை இது. வெடித்து சிதறி 75 வருட காலத்தை தாண்டியும் இன்னமும் ரணம் மாறாத கதை இது. இது அணுவின் கதை. அணுவை பற்றி பேசும்போது ஒரு விடயத்தை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் அணுவின் அளவு. ஒரு அணு அளவில் மிக மிக சிறியது. எவ்வளவு சிறியது என்றால், நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் ஒரு உப்பு துகள் அன்னளவாக 1 சென்டிமீட்டரின் 100ல் 1 பங்கு சிறியது. அதாவது 100 உப்பு துகள்கள் சேர்ந்தால்தான் 1 சென்டிமீட்டர் அளவை நிரப்பலாம். இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால், நம் கண்களுக்கு தெரியாத பாக்டீரியா கிருமிகள் இருக்கின்றன. இவை மைக்ரோமீட்டர் அளவு கொண்டவை. அதாவது 10,000 பாக்டீரியாக்கள் சேர்ந்தால்தான் 1 சென்டிமீட்டர் அளவு தூரத்தை நிரப்பலாம். இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால் வைரஸ் கிருமிகள் தென்படும். இவை 20 முதல் 3 நானோமீட்டர் அளவை கொண்டவை. அதாவது 10 மில்லியன் வைரசுகள் சேர்ந்தால்தான் 1 சென்டிமீட்டர் அளவை நிரப்பலாம். இவை எல்லாவற்றையும் விட மிக மிக சிறியதுதான் இந்த அணு. நம் தலைமயிரின் நுனியில் மாத்திரம் லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கின்றன. இன்னொரு விதமாக சொல்வதென்றால், லட்சக்கணக்கான அணுக்கள் சேர்ந்துதான் நம் தலைமயிரை உருவாக்கி இருக்கின்றன. அணுக்களின் அளவை பார்த்தாகிவிட்டது. அடுத்ததாக ஒரு அணுவினில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அணுவை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் நமது சூரிய குடும்பத்தை பார்ப்பது போலவே இருக்கும். நடுவில் இருக்கும் சூரியனும் அதை சுற்றி கொண்டிருக்கும் பூமி, செவ்வாய், சனி, யுரேனஸ் போன்ற பல கிரகங்களையும் போலவேதான் ஒரு அணுவின் உள்ளேயும் 2 பிரதான பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று அணுவின் கரு அல்லது நடுப்பகுதி. இங்கே புரோட்டான், நியூட்ரான் என்கிற 2 துணிக்கைகள் காணப்படுகின்றன. இந்த நடுப்பகுதியை சுற்றி சில துணிக்கைகள் வலம் வருகின்றன. இவை இலத்திரன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த அணுக்களால் தான் முழு உலகமுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலம், நீர், காற்று, உயிரினங்கள், இயற்கை, செயற்கை, உங்கள் தொலைக்காட்சி பெட்டி முதல் அதை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் கண்கள் வரையில் எல்லாமே இந்த அணுக்களால் ஆனவைதான். அணுக்களின் வகையையும் அவை அமைந்திருக்கும் விதத்தினையும் பொறுத்து அவற்றால் உருவாக்கப்படுகின்ற பொருட்களின் தன்மையும் மாறுபடுகிறது. காற்று ஏன் கண்களுக்கு தெரிவதில்லை? நீர் எப்படி பாய்ந்து வழிந்து ஓடுகிறது? பாறைகள் எப்படி அவ்வளவு உறுதியாக இருக்கின்றன? ரப்பர் ஏன் வளைந்து கொடுக்கிறது? போன்ற எல்லா கேள்விகளுக்கும் அவை ஒவ்வொன்றுக்கும் எப்படிப்பட்ட அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பொறுத்துதான் விடை கூற முடியும். ஓர் அணுகுண்டை நீங்கள் ஓங்கி அடிக்கலாம், எட்டி உதைக்கலாம், முடிந்தால் தூக்கியும் எறியலாம். ஆனால் அது வெடிக்காது. எருமை மாட்டுக்கு மழை பெய்தது போல அது அப்படியேதான் இருக்கும். மற்றைய வெடிகுண்டுகளைப் போல அதை அவ்வளவு எளிதாக வெடிக்க செய்ய முடியாது. அப்படியென்றால் அதை எப்படிதான் வெடிக்க வைப்பது? அணுகுண்டின் சூட்சமுமே அங்குதான் இருக்கிறது. அணுவினில் இருக்கும் சக்தியை எப்படி வெளியே கொண்டு வருவது? ஒரே நேரத்தில் மிகப்பெரிய வெடிப்பை எப்படி ஏற்படுத்துவது? இந்த கேள்விகள்தான் விஞ்ஞானிகளை பல வருடங்களாக சிந்திக்க வைத்தன. ஆனால் ஒரு அணுகுண்டை வெற்றிகரமாக உருவாக்குவதற்கு மூளை இருந்தால் மட்டும் போதாது. பெரும் தொகை பணமும் வளங்களும் பாதுகாப்பும் அரச அனுசரணையும் வேண்டும். இப்படி ஒரு ஆயுதத்தை அரசாங்கமே உருவாக்கும் அளவுக்கு ஒரு அவசியம் ஏற்பட வேண்டும். நாம் இன்று சகஜமாக பயன்படுத்தும் குமிழ்முனை பேனா
பால் பென், எதை வேண்டுமானாலும் ஒட்டக்கூடிய சூப்பர் குளூ போன்றவற்றில் தொடங்கி அதிதிறன் சக்தி வாய்ந்த கணனிகள், நீர்மூழ்கி கப்பல்கள் என்று ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் யுத்தங்களின் போது உருவாக்கப்பட்டவைதான். இதே போல மனிதன் கண்டுபிடித்த அதி சக்தி வாய்ந்த ஆயுதமான அணுகுண்டும் ஒரு யுத்தத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. அதுதான் இரண்டாம் உலக மகா யுத்தம். 1939 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள், நேரம் அதிகாலை 4:40. ஜெர்மனியின் பெரும் தொகையான விமானங்கள் மின்னல் வேகத்தில் போலந்து நாட்டின் மேல் பறந்தன. புகையிரத பாதைகள், பாலங்கள், வீதிகள், இராணுவ தளங்கள், தொழிற்சாலைகள் என அனைத்தின் மீதும் குண்டுகளை சரமாரியாக பொழிந்தன. வெறுமனே 20 நிமிடங்களில் ஜெர்மானிய படைகள் 5 முனைகளில் போலாந்தினுள் நுழைந்தன. போலாந்து அதிர்ச்சியில் உறைந்தது. இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமானது. ஜெர்மனியின் இந்த அதிரடி தாக்குதல் ஒன்றும் விபத்தல்ல, பல வருடங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. ஜெர்மனி 1ஆம் உலக யுத்தத்தில் ஈடுபட்டு பெரும் தோல்வியை தழுவியது. அப்போரில் வெற்றி பெற்ற பிரித்தானியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நேச நாடுகள் வர்சாய்ஸ் உடன்படிக்கையின் மூலம் ஜெர்மனியை பழி தீர்க்க முயற்சித்தன. ஜெர்மனியர்களால் 100 வருடங்கள் சென்றாலும் செலுத்த முடியாத பெரும் நட்டையீட்டு தொகையை அதன் மீது விதித்தன. இதே நேரம் 1ஆம் உலக யுத்தத்தில் சாதாரண போர் வீரராக இருந்த ஒரு மனிதன் படிப்படியாக முன்னேறி ஜெர்மனியின் ஆட்சி பீடம் ஏறினார். அவர் பெயர் அடால்ஃப் ஹிட்லர். இரவு நேரங்களில் அல்லது இருள் நிறைந்த இடங்களில் சில பொருட்கள் மட்டும் நெருப்போ மின்சாரமோ இன்றி தாமாகவே ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பொருள் இருட்டில் தானாக ஒளிர்ந்து கொண்டிருப்பதை கண்டால் அது ரேடியத்திலான பொருளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இருமுறை நோபல் பரிசு வென்ற ஒரே நபர் என்கிற பெருமைக்குரியவர் விஞ்ஞானி மேரி கியூரி அவர்களினால் கண்டறியப்பட்ட பதார்த்தம்தான் இந்த ரேடியம். இந்த ரேடியம் எப்போதும் தானாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். இதனால் ஆரம்ப காலங்களில் ரேடியம் மிகவும் புகழ் பெற்றிருந்தது. அற்புதமான, ஆச்சரியமான, சக்தி வாய்ந்த பொருளாக கூட பார்க்கப்பட்டது. ரேடியம் அடங்கிய முகப்பூச்சி, இருட்டில் ஜொலிக்கும் ஆடைகள், இரவில் நேரம் பார்க்க உதவும் ரேடியம் பூசப்பட்ட கடிகாரங்கள் போன்ற பல பொருட்கள் சந்தையில் அறிமுகமாக தொடங்கின. வியாபார உலகத்தை ரேடியம் ஒரு கலக்கியது. ரேடியம் அடங்கிய நீரில் குளித்தால் நோய்கள் தீருமென்றும் கூட போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உண்மையில் ரேடியம் மிகவும் ஆபத்தானது. இது தெரியாமல் ரேடியம் பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்த மேரி கியூரி அவர்களும் ரேடியத்தை அதிகமாக பயன்படுத்திய அநேக மக்களும் உடல் உபாதைகளுக்கும் பின்னர் மரணத்திற்கும் உள்ளாகினர். ரேடியம் போன்ற சில அணுக்கள் தாமாக துணிக்கைகளை அல்லது கதிர்களை வெளியிடுகின்றன என்பதை கண்டறிந்த மேரி கியூரி இந்த இயல்பிற்கு ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கம் என்று பெயர் வைத்தார். ரேடியம் அணுக்களைப் போலவே பொலோனியம், யுரேனியம் போன்ற அணுக்களிலும் இத்தகைய கதிரியக்க இயல்பு இருப்பது பின்னர் கண்டறியப்பட்டது. இந்த யுரேனியம் என்கிற வார்த்தைகளிலிருந்துதான் அணு சக்தி என்கின்ற விடயமும் ஆரம்பமாகியது. உண்மையில் இந்த ஒரு மணி நேரம் யாருக்கு மிக முக்கியமான பயனுள்ளதாக இருக்குமோ தெரியவில்லை. ஆனால் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தையும் அதற்கு பின்பாகவும் முன்பாகவும் இருந்த அரசியல் நாடகத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பரீட்சைக்கும் கூட பல்வேறுபட்ட விஞ்ஞானிகள் பற்றிய உண்மை முகங்களை அறிந்து கொள்வதற்கும் கூட பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இந்த இரண்டாம் உலக மகா யுத்தம் என்பது ஜப்பானின் மீது இன்றைய நாள் லிட்டில் பாய் என்கின்ற ஒரு அணு ஆயுதம் தாக்கப்பட்டு ஹிரோஷிமா நகரம் நிர்மூலமாக்கப்பட்ட தினமாக இருந்தாலும் கூட உண்மையில் இதற்கு பலியாக வேண்டிய ஒரு நாடாக ஜப்பான் இருந்திருக்க முடியாது. குறிப்பாக ஹிட்லரை அழிக்க வேண்டும், ஹிட்லரை இல்லாமல் செய்ய வேண்டும், ஜெர்மனியை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதம் தேவையே இல்லாத ஆணியாக ஜப்பான் உள்நுழைந்த பொழுது ஜப்பானின் மீது வீசி பரிசோதிக்கப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வாக மாறியிருந்தது. உண்மையில் அடால்ஃப் ஹிட்லரை பற்றி மிக சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டிய அணுகுண்டை அமெரிக்கா தயாரித்திருந்தது. குறிப்பாக இந்த அணு ஆயுதத்தை தயாரித்தது ஜெர்மனியை சேர்ந்தவர்கள், ஆஸ்திரியாவை சேர்ந்தவர்கள், இத்தாலியை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து குறிப்பாக அச்சு நாடுகள் என்கின்ற போர்வையில்
இவர்கள் மேற்கொண்ட மிக கொடூரமான விளைவுகளை, அதுவும் அணு ஆயுதத்தையும் இதே நாடுகள் தயாரித்திருந்தால் இன்று உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கும். ஜப்பான் உலகின் முதன்மையான நாடாகவும், சில வேளைகளில் ஜெர்மன் கூட முதன்மையான நாடாகவும் மாறியிருக்கும். இருந்தாலும் கூட அமெரிக்கா உலகத்தினுடைய வல்லரசு நாடாக மாறுவதற்கு அவர்கள் முதலாவதாக அணுகுண்டை பரீட்சித்து பார்த்ததுதான் காரணமாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த அணுகுண்டை உருவாக்கிய விஞ்ஞானிகள் அனைவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதுதான் மிக மிக முக்கியமானவர்கள். குறிப்பாக ஹிட்லரை பார்த்து, முசோலினியை பார்த்து, யூத கொடுமையை பார்த்து பயந்து அமெரிக்காவுக்கு தஞ்சம் புகுந்த பல்வேறுபட்ட விஞ்ஞானிகளில் மிக மிக முக்கியமானவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வரலாற்று கதையை பார்க்கும் பொழுது அணுவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர், அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் என்கின்ற ரீதியில் அவரை பற்றியும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேரி கியூரியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ரேடியத்தை கண்டுபிடித்திருந்தார், கதிரியக்கத்தை கண்டுபிடித்திருந்தார். இந்த கதிரியக்கம் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்புதான் அணு ஆயுதம் ஒன்றை உருவாக்க வேண்டும், குறிப்பாக அணு என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் அணுவினுடைய துவக்கம் என்பது மேரி கியூரியினால் கொண்டு வரப்படுகிறது. அதே போன்றுதான் அவருடைய மகளான மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக பார்க்கப்பட்ட அடுத்த விஞ்ஞானி ஐரின் கியூரி அடுத்த கட்டத்திற்கு சென்று செயற்கை கதிரியக்கத்தை ஆரம்பித்து அதனூடாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார். அதே போன்றுதான் இன்னும் சில முக்கியமான விஞ்ஞானிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது லீசா மெயின்டர் என்கின்ற ஒரு பெண் விஞ்ஞானியும் கூட அடுத்த கட்டத்தை நோக்கி அணுவினுடைய பயன்பாட்டை உருவாக்கி இருந்தார். இப்படி ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் புதிய புதிய விடயங்களை, அதாவது அணுக்களை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த ரேடியத்தினூடாக, இந்த கதிரியக்கத்தினூடாக, குறிப்பாக யுரேனியத்திலிருந்து அணு பிளவுகள் உருவாக்கப்பட்ட பொழுது அதனை வைத்து ஒரு ஆயுதத்தை தயாரித்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். மிக சரியாக சொன்னால் இது ஜெர்மனால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது. இதனால் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இரண்டாம் உலக யுத்தம் பற்றி பேசும் பொழுதெல்லாம் இந்த யூத எதிர்ப்பு கொள்கையினால் தான் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தன. உலகளாவிய ரீதியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பலியாவதற்கும் கூட இந்த யூத எதிர்ப்பு கொள்கை மிக பிரதானமாக காணப்பட்டது. அதனால் தான் அமெரிக்கா மிக முக்கியமாக ஜப்பானை வீழ்த்தியது, ஜெர்மனி வீழ்த்தியது. இரண்டாம் உலக போரில் அவர்கள் கலந்து கொண்டு மிக கொடூரமான பல விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இவர் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக ஹிட்லர் மாறியிருந்தார். உண்மையில் ஹிட்லரால் ஒருவேளை இந்த அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஜப்பானில் வீசப்பட்ட ஆயுதம் ஒருவேளை அமெரிக்கா மீது வீசப்பட்டிருக்கலாம். இன்னும் மிக கொடூரமாக இவ்வுலகம் நிகழ்காலத்தில் மாறியிருக்கலாம். எப்படி இவைகள் எல்லாம் அரங்கேறியது? உண்மையில் அணு ஆயுதத்தினுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய இதனுடைய தயாரிப்பும், குறிப்பாக லிட்டில் பாய் ஃபெட்மேன் என்கின்ற அணு ஆயுதம் உருவாகிய பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, முசோலினியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகப் போரினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பரிசோதனைகளும் எப்படியெல்லாம் அமைந்திருந்தன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆயிரத்து 1933 ஆண்டில் நமது கதையில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று, ஹிட்லர் தலைமையிலான நாசி கட்சி ஜெர்மனியில் ஆட்சி பீடம் ஏறியது. இரண்டாவது, அதன் விளைவாக விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உட்பட பல கை தேர்ந்த விஞ்ஞானிகள் தப்பினோம் பிழைத்தோம் என்று தம் சொந்த நாடுகளை விட்டு ஓடினார்கள். 1889 இன்றைய ஆஸ்திரியாவின் புரோனோ எனும் சிறு நகரில் பிறந்தார் ஹிட்லர். 1914 திடீரென முதலாம் உலகப் போர் மூண்டது. ஹிட்லர் உடனே படையில் சேர்ந்து போர் முனைக்கு சென்றார். போரின் பின்னர் மியூனிச் நகருக்கு சென்று அங்கு 6 தொழிலாளர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய சம உடைமை கட்சியில் 7வது உறுப்பினராக இணைந்தார். விரைவில் அக்கட்சியின் தலைவருமானார். அதற்கு நாசி கட்சி என பெயர் வைத்தார். ஹிட்லர் ஒரு சிறந்த பேச்சாளர். ஊர் ஊராக சென்று தனது சொந்த பேச்சாற்றலால் மக்களின் மனதை கவர்ந்தார். An unserem Volk zu erleben, immer sind wir nicht erzogen in den alten Generationen, sondern es wird erzogen immer und immer. ஆறு பேருடன் ஆரம்பித்த கட்சி 1000 லட்சம் என ஆராய் பெருகியது. இறுதியில் ஜெர்மானிய பாராளுமன்றத்தின் மிகப்பெரிய கட்சியாகவும் உருவெடுத்தது. மின்னல் வேகத்தில் ஜெர்மனியின் தலைவனாக ஆட்சி பீடத்தையும் கைப்பற்றிக் கொண்டார். தலைவனான கையுடன் ஜெர்மனியின் பொருளாதாரம், இராணுவம் இரண்டையும் பெரும் போருக்கான ஆயத்த நிலைக்கு கொண்டு வந்தார். ஜெர்மன் மக்கள் உலகின் கலப்பற்ற உயர்ந்த இனத்தவர்கள் என்றும் அவர்கள் உலகையே ஆள பிறந்தவர்கள் என்று தனது பேச்சாற்றலால் உசுப்பிவிட்டு ஜெர்மானியர்களை போருக்கு அணி திரட்டினார். இன்னும் ஒரு புறம் யூதர்கள் மேல் அவருக்கு இனம் புரியாத வெறுப்பு இருந்தது.
யூதர்களை உயர் பதவிகளிலிருந்து விலக்குவது, சொத்துக்களை பறிமுதல் செய்வது, மரியாதை குறைவாக நடத்துவதில் தொடங்கி பின்னர் மிருகங்களை விடவும் கேவலமாக கொலை செய்வது, விதம் விதமாக சித்திரவதை செய்வது என்று ஒரு நிஜ அரக்கனை போலவே செயற்பட்டார் அவர். இந்த உலகாலும் போரையும் கொடூரமான கொடுமைகளையும் நன்றாக ரசித்து ருசித்து செய்வதற்கு ஹிட்லருக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். அவரை குட்டி ஹிட்லர் என்றும் கூட கூறலாம். அவர்தான் முசோலினி. ஹிட்லரை போலவே அதே சமகாலத்தில் முசோலினி இத்தாலியின் தலைவரானார். இறக்கும் வரை போரிலும் வாழ்விலும் ஹிட்லரின் இணை பிரியாத நண்பராகவே காணப்பட்டார். ஜெர்மனியும் இத்தாலியும் ஆஸ்திரியா போன்ற சில நாடுகளுடன் இணைந்து அச்சு நாடுகள் என்கிற ஒரு அணியாகவும் மாறியது. 1933ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹிட்லரின் அரசியல் பதவியேற்பு காரணமாக 20ஆம் நூற்றாண்டின் நிகரற்ற விஞ்ஞானி என போற்றப்படும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சொந்த நாடான ஜெர்மனியை விட்டு அமெரிக்காவுக்கு சென்று குடியேறினார். காரணம், அவர் ஒரு யூதர். ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தால் யூதர்களுக்கு ராகு காலம்தான் என்று அறிந்திருந்தார் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் மட்டுமல்ல, முசோலினியின் இத்தாலியில் பிறந்த விஞ்ஞானி என்ரிகோ ஃபெர்மி, ஹிட்லர் பிறந்த அதே ஆஸ்திரியாவை சேர்ந்த விஞ்ஞானி லீசே மெய்ட்னர் போன்ற பல விஞ்ஞானிகள் தமது சொந்த நாடுகளை விட்டு வெளியேறினார்கள். எல்லாருக்கும் ஒரே காரணம்தான், ஒரே எதிரிதான். அது ஹிட்லர் முசோலினியின் யூத எதிர்ப்பு கொள்கை. வேடிக்கை இங்குதான் ஆரம்பமாகிறது. விதியின் விளையாட்டு இங்கிருந்துதான் துவங்குகிறது. ஹிட்லரினால், அவரின் யூத எதிர்ப்பு கொள்கையால் விரட்டப்பட்ட யூதர்கள் அதே ஹிட்லரின் ஜெர்மனிக்கு எதிரான உலகில் முதல் அணுகுண்டு தயாரிப்பில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்காளிகளாகின்றனர். ஆம், உலகின் முதல் அணுகுண்டு ஜெர்மனிக்கு எதிராக, ஹிட்லருக்கு எதிராக தான் தயாரிக்கப்பட்டது. ஆனால் பலியானது என்னவோ ஜப்பான் என்கிற ஒரு ஆசிய நாடு. விஞ்ஞானிகள் என்றாலே ஏதாவது ஒரு விடயத்தை தொடர்ந்து பரீட்சித்து பார்த்தபடியே இருப்பார்கள். இலகுவில் அதை கைவிடவும் மாட்டார்கள். இப்படி செய்தால் என்ன ஆகும், அப்படி செய்தால் என்னவாகும் என்று ஆய்வு செய்வதே அவர்களின் இயல்பு. அணுக்கள் பற்றியும் அணுக்களின் உள்ளே உள்ள துணிக்கைகள் பற்றியும் கண்டறியப்பட்டதன் பிறகு இந்த துணிக்கைகளை வைத்து அணுவை தாக்கினால் என்ன நடக்கும் என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். விஞ்ஞானி மேரி கியூரியின் மகளான விஞ்ஞானி ஐரின் கியூரி மற்றும் நமது கதையில் முக்கிய இடம் வகிக்கும் என்ரிகோ ஃபெர்மி போன்ற ஆய்வாளர்கள் இத்தகைய பல ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த ஆராய்ச்சி பல ஆச்சரியமான விளைவுகளை உருவாக்கியது. புரோட்டான், நியூட்ரான் துணிக்கைகளை கொண்டு தாக்குவதன் மூலம் ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்ற முடியும் அல்லது கதிரியக்க மூலமாக மாற்ற முடியும் என்று கண்டறியப்பட்டது. ஆகவே ஆய்வாளர்கள் உற்சாகம் அடைந்தனர். கையில் கிடைத்த அணுவையெல்லாம் எடுத்து ஏதோ விளையாட்டு விளையாடுவது போல இந்த அணுக்கள் மீது புரோட்டான், நியூட்ரான் துணிக்கைகளை கொண்டு தாக்கினார்கள். ஹிட்லர் ஐரோப்பாவை எப்படி தாக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த அதே சமயம் இத்தாலியில் விஞ்ஞானி என்ரிகோ ஃபெர்மி யுரேனியம் அணுவை நியூட்ரான் கொண்டு தாக்கினார். அவ்வாறு தாக்கும்போது யாரும் எதிர்பாராத ஒரு விளைவு ஏற்பட்டது. யுரேனியம் அணு வேறு ஒரு அணுவாக மாற்ற முடியும் என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. யுரேனியம் அணு பிளவுற்று அதிலிருந்து ஒரு சிறு அளவிலான சக்தி வெளியாகியது. ஒரு சின்னஞ்சிறிய வெடிப்பு என்று கூட இதனை கூறலாம். வெடிப்பு என்றவுடன் பண்டிகைக்கு வெடிக்கும் பட்டாசு மாதிரி கற்பனை செய்து விடாதீர்கள். இது மிக மிக நுணுக்கமான வெடிப்பு. வெறும் கண்களால் பார்க்க முடியாத, சத்தம் கூட கேட்காத அற்ப வெடிப்பு. இந்த நிகழ்வை ஆரம்பத்தில் எவராலும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று கூட சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த சிறிய சக்திதான் பிறகு அணு சக்தியாகவும் அணுகுண்டாகவும் மாறியது. ஐரோப்பாவில் 2ஆம் உலக யுத்தம் 1939 தான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. ஆனால் ஆசியாவில் 1937 உலக யுத்தம் ஆரம்பமாகிவிட்டதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். 1931 சீனாவின் கட்டுப்பாட்டின் கீழிருந்த மஞ்சூரியா பகுதியை ஜப்பான் சடார் என்று கைப்பற்றியது. அதிலிருந்து தொடர்ந்து சில ஆண்டுகளாக ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் முறுகல் நிலை இருந்து வந்தது. புகைந்து புகைந்து கடைசியாக 1937 சீனா ஜப்பான் யுத்தம் ஆரம்பமானது. 1936 அதாவது போர் ஆரம்பிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு ஜப்பானும் ஜெர்மனியும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் கைகோர்த்து கொண்டன. ஆகவே ஜப்பான் ஒரு ஜெர்மனி சார்பான நாடு என்று பதிவானது. இதே சமயம் மறுபுறத்தில் சீனாவுக்கு ரஷ்யாவிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் யுத்த உதவிகள் கிடைத்து வந்தன. ரஷ்யாவும் அமெரிக்காவும் சற்று தாமதித்தே யுத்தத்தில் நுழைந்தாலும் அவை இரண்டும்
ஜெர்மனியின் நண்பர்கள் இல்லை என்பது ஓரளவு உறுதியாக இருந்தது. ஆகவேதான் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஜெர்மனிக்கு சார்பான ஜப்பானும் ரஷ்யா அமெரிக்க சார்பான சீனாவும் மோதிக்கொண்டதை இரண்டாம் உலக யுத்தத்தின் தொடக்கமாக பார்க்கிறார்கள். ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்ட நிகழ்வுகள் அல்லது ஒன்றின் விளைவாக இன்னொன்று, அதன் விளைவாக இன்னும் ஒன்று என்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளுக்கு செயின் ரியாக்ஷன் என்று பெயர். ஒரு செயின், அதாவது சங்கிலி போல ஒன்றோடு ஒன்று கோர்த்தவாறு இவை தொடர்ந்து நடக்கும். இரண்டாம் உலக யுத்தமானாலும் சரி, அணுகுண்டு வெடிப்பானாலும் சரி, இந்த செயின் ரியாக்ஷனினால் தான் சாத்தியமானது. ஒரு யுரேனியம் அணு பிளவுபட்டால் அதிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படும். அதனோடு அணுவின் உள்ளே இருந்த சில துணிக்கைகளும் வெளிப்படும். இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்படி வெளியே வரும் துணிக்கைகள் சுற்றியுள்ள மற்ற யுரேனியம் அணுக்களை தாக்கி அதிலிருந்து மேலும் சக்தியும் துணிக்கைகளும் வெளியானால், அந்த துணிக்கைகள் மேலும் சில யுரேனியன் அணுக்களை தாக்கினால், இந்த நிகழ்வு இப்படியே தொடர்ச்சியாக மிகவும் குறுகிய நேரத்திற்குள் நடைபெறும் போது அது மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும். ஏனென்றால் வெறும் 1 கிராம் யுரேனியத்தில் மாத்திரம் சுமார் 2.5 செக்ஸ்டில்லியன் அணுக்கள் இருக்கின்றன. அதென்ன செக்ஸ்டில்லியன்? புது கணக்காக இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். ஒரு எண்ணுக்கு பின்னால் 2 பூஜ்ஜியம் வந்தால் 100, 3 பூஜ்ஜியம் வந்தால் 1000, அதே போல 21 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதுதான் செக்ஸ்டில்லியன். 1 கிராம் யுரேனியத்திலிருந்தே இவ்வளவு அணுக்கள் என்றால் அதிலிருந்து எவ்வளவு சக்தி வெளியாகும்? அப்படியே 2 கிராம் 3 கிராம் என்று அளவை கூட்டிக் கொண்டே போனால் அதுதான் அணுகுண்டு. ஒரு சில செகண்ட்களில் இந்த மொத்த சக்தியும் வெளிப்பட்டால் அது இந்த உலகம் பார்த்திராத மிக பெரும் வெடிப்பாக இருக்கும். இதை இப்போது சொல்வது இலகுவாக இருந்தாலும் 1933 ஹங்கேரிய விஞ்ஞானியான லியோ ஸ்லாட் இதனை முன்மொழியும் போது அநேகர் இதை ஏற்கவில்லை, விளங்கவும் இல்லை. 1934 என்ரிகோ ஃபெர்மி இதனை தற்செயலாக ஆய்வுக்கூடத்தில் நிகழ்த்திய போதும் கூட அவருக்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதை சரியாக விளக்குவதற்கும் ஆய்வுகள் மூலம் நிரூபிப்பதற்கும் ஒரு பெண் ஆய்வாளர் தேவைப்பட்டார். அவர் பெயர் லீசே மெய்ட்னர். ஐன்ஸ்டைன் இவரை ஜெர்மனியின் மேரி கியூரி என்று செல்லமாக அழைத்தார். இதில் என்ன விந்தை என்றால், அணுகுண்டை சீக்கிரம் தயாரியுங்கள் என்று அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு கடிதம் எழுதிய விஞ்ஞானி லியோ சிலாட் பிற்காலத்தில் அமெரிக்காவில் அணுகுண்டு தயாரிப்பில் முக்கிய பங்காற்றிய என்ரிகோ ஃபெர்மி, செயின் ரியாக்ஷன் எனப்படும் தொடர் அணுப்பிளவை உறுதிப்படுத்திய விஞ்ஞானி லீசே மெய்ட்னர் மற்றும் இவை அனைத்திற்கும் மறைமுகமாக உதவிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகிய அனைவருமே ஹிட்லர் மற்றும் முசோலினியின் யூத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பயந்து வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு தப்பி சென்றவர்கள். இவர்கள் மட்டும் தம் சொந்த நாடுகளில் இருந்திருந்தால், ஹிட்லர் அவர்களை பயன்படுத்தி இருந்தால், அணுகுண்டு ஜெர்மனி வசமாகி ஜப்பான் இல்லாமல் வேறு எங்காவது வெடித்திருக்கும். ஒருவேளை அது அமெரிக்காவாக கூட இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் இரண்டாம் உலக மகா யுத்தம் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மிக சரியாக ஜப்பானும் சீனாவும் சண்டையிட தொடங்கிய பொழுதே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கான சண்டையினுடைய ஆரம்ப விதி என்பது 1935ஆம் ஆண்டு விதிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் போர்க்களத்தில் போரிட்டுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஹிட்லர் போலாந்தின் மீது தாக்குதலை செலுத்தி இரண்டாம் உலக மகா யுத்தத்தை தொடக்கி வைக்கிறார். ஒவ்வொரு நாடுகளாக சேர்கின்றன. யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான சண்டை என்பது மிக வேகமாக விஸ்வரூபம் எடுத்த பொழுதுதான் ஹிட்லர் விசஸ் ஸ்டாலின் என்கிற ரீதியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக தொடங்குகிறது. அமெரிக்கா உள் நுழைகிறது. பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு நாடுகளும் சந்திக்க தொடங்குகின்றன. இவை ஒரு வரலாறாக இருந்தாலும் கூட இந்த அணு ஆயுதம் தயாரிக்க முற்பட்ட பொழுது 1920ஆம் ஆண்டிலேயே இந்த அணுக்கள் தயாரிப்பு, அதாவது அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப விதை என்பது விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நபர்களாக இதனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குகிறார்கள். மிக குறிப்பாக என்ரிகோ ஃபெர்மி என்பவருக்கு 1938ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அணுக்களினுடைய அடுத்த
அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்தியவர் என்கிற ரீதியில். ஆனால் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் விஞ்ஞானிகளாலும் போற்றப்பட வேண்டிய, குறிப்பாக நோபல் பரிசு பெற வேண்டிய ஒரு இந்தியரை பற்றியும் இந்திய விஞ்ஞானியை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்யநாத் போஸ் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி என்பவர் ஐன்ஸ்டீனோடு பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில், குறிப்பாக இந்த அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பெருமை சேர்த்து தந்த ஒருவர். இந்தியாவிலும் அவருடைய புகழ் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படவில்லை. சர்வதேச ரீதியிலும் என்ரிகோ ஃபெர்மிக்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசை விட அந்த தருணத்தில் அவருக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். என்ரிகோ ஃபெர்மி மிக சிறந்த விஞ்ஞானி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட அவருக்கு முன்பதாக இது தொடர்பாக ஆராய்ச்சியை செய்த இந்த போஸ் என்பவருக்கான அங்கீகாரம் என்பது சரியாக கொடுக்கப்படவே இல்லை. ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தேடிய பொழுது இந்த சத்யேந்திரநாத் போஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானியினுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது பல ஆச்சரியகரமான விடயங்கள் இருந்தது. இந்தியாவில் பிறந்திருந்தாலும், கொல்கத்தா நகரில் வளர்ந்திருந்தாலும், கல்வியில் மீது கொண்ட ஆர்வம், விஞ்ஞானத்தின் மீது அவர் கொண்ட ஆர்வம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை சந்தித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக அவர் இருந்திருந்தார். 2013ஆம் ஆண்டு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட பொழுது வேதியியலிலே நோபல் பரிசை வென்ற ஒரு விஞ்ஞானி அந்த நேரத்தில் போஸை நினைவு கூர்ந்து அவருக்கு உண்மையில் நோபல் பரிசு கிடைக்காதது வருத்தம் அளிக்கிறது என்று கூறியிருந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இப்பொழுது கூற வேண்டும். காரணம், இந்தியா தொடர்ச்சியாக இவ்வாறான நோபல் பரிசுகள் வழங்கப்படுவதிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாடாகவே மாறியிருக்கிறது. அதற்கு மகாத்மா காந்தி கூட விதிவிலக்கல்ல. குறிப்பாக இன்றைய கதையில் நாங்கள் பிரதானமாக பேசிக் கொண்டிருக்கிற அடால்ஃப் ஹிட்லருக்கு கூட நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்திக்கு நோபல் பரிசு வழங்கப்படவே இல்லை. இதனால் அந்த விருது தொடர்பாகவும் சில சந்தேகங்கள் நமக்கு இருக்கின்றன. இருந்தாலும் கூட சத்யேந்திரநாத் போஸ் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படாமல் என்ரிகோ ஃபெர்மிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட பொழுது அதனூடாக அவர் பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று அணு ஆயுதம் என்கின்ற ஒன்று உருவாக்குவதற்கும், குறிப்பாக ஒப்பன்ஹைமர் என்கின்ற ஒரு விஞ்ஞானியை நாங்கள் பிதாமகனாக, அதாவது அணுகுண்டினுடைய பிதாமகனாக போற்றுவது போலதான் இந்த என்ரிகோ ஃபெர்மியை அணுகுண்டினுடைய தந்தையாக போற்றுகிறோம். இருந்தாலும் கூட இந்த சத்யேந்திரநாத் போஸ் என்கின்ற ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சரியாக கிடைக்காத ஒரே காரணத்தினால் இந்த விஞ்ஞானிகளை தாண்டி, குறிப்பாக எமது விஞ்ஞானிகளை நாங்கள் போற்ற மறந்துவிட்டோமோ என்கின்ற ஒரு தேடலும் ஒரு கவலையும் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருவரை பற்றி படிக்கும் பொழுது ஐன்ஸ்டீன் தான் முதலியாக இந்த அணுகுண்டு என்கின்ற மிக கொடூரமான ஒரு செயலை செய்வதற்கான விதியை விதைத்திருந்தார். அதை மேரி கியூரி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். அவருடைய மகள் ஐரீன் கியூரி இன்னும் வேகமாக சென்று பல்வேறுபட்ட செயற்கை கதிரியக்கங்களை கண்டுபிடித்திருந்தார். அதற்கு பிறகாக குறிப்பாக இந்த லீசா மெயின்டன் என்கின்ற இன்னும் ஒரு விஞ்ஞானி அதனூடாக அணுக்களை எவ்வாறாக ஒன்றிணைக்கலாம், அணு ஆயுதத்தை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், நியூட்ரோனுக்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற இந்த வித்தியாசங்கள் என்ன, ஒற்றுமைகள் என்ன, அதனூடாக எப்படி புளுட்டோனியத்தை தயாரிக்கலாம் என்கிற ரீதியில் அவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளுடைய வடிவமாகத்தான் ஒப்பன்ஹைமர் மன்ஹாட்டன் என்கின்ற ஒரு திட்டத்தினூடாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமெரிக்காவுக்கு தேடி தந்திருந்தார். இதுதான் வரலாறு. எப்படி இவைகள் எல்லாம் அரங்கேறியது? இவ்வாறான விஞ்ஞானிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளாலும் மறுக்கப்பட்ட விஞ்ஞானிகளாலும் இந்த அணு ஆயுதம் தயாரிப்பின் போது நிகழ்த்தப்பட்டவை என்ன, குறிப்பாக இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய நிறைவு தருணங்கள் எப்படியெல்லாம் மாறியிருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். உலக யுத்தமும் எப்பவிலிருந்து பெரும் சக்தியை எடுக்கலாம் என்கிற விவரம் ஜெர்மனிய மற்றும் இத்தாலிய விஞ்ஞானிகளுக்கும் தெரிந்திருந்தது. ஆகவே ஹிட்லருக்கு இந்த செய்தி கிட்டினால் நிச்சயம் அணுகுண்டு உருவாகும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே நாம் முந்திக்கொள்ள வேண்டும் என்று அப்போதைய அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டிடம் ஒரு கோரிக்கை கடிதம் வைக்க எண்ணினார்கள். அணுகுண்டு சாத்தியம், ஜெர்மனிக்கு விடயம் தெரியும், ஆகவே நாம் முந்திக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த கடிதத்தின் சாரம்சமாக இருந்தது. ஒரு கூடுதல் அத்தாட்சியாக இருக்குமே என்று அந்த கடிதத்திற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கையொப்பமும் பெறப்பட்டது. 1939 ஆகஸ்ட் மாதம் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்த மாதம் ஹிட்லர் இரண்டாம் உலக யுத்தத்தை தொடங்கினார். ரஷ்யா கணித்ததைப் போலவே 1941ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஹிட்லரின் நாசி படைகள் திடீரென்று ரஷ்யாவை ஊடுருவத் தொடங்கின. ஆகவே நட்பு நாடாக இருந்த ரஷ்யாவும் கடைசியில் ஜெர்மனிக்கு எதிராக திரும்ப வேண்டி ஏற்பட்டது. ஆனால் ரஷ்யர்கள் உடனே திருப்பி அடிக்கவில்லை. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாருங்கள், நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று பின்வாங்கி சென்று கொண்டே இருந்தார்கள். சிறிய நாடாக இருந்தால் அப்படி செய்திருக்க முடியாது. ஆனால் ரஷ்யாதான் உலகின் மிகப்பெரிய நாடாயிற்றே, அது மிக லேசாக இருக்கிறது என்று ஜெர்மனிய படைகளும் உள்ளே சென்று கொண்டே இருந்தார்கள். பனிக்காலம் தொடங்கியது. ரஷ்யாவின் பனிக்காலம் மிக கொடூரமானது.
உடலை உறைய வைக்கும் பணி என்பார்களே, அதன் உண்மையான அர்த்தத்தை ரஷ்யாவில் காணலாம். ஜெர்மனிய படைகளுக்கு பனிக்காலத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. மருந்து பொருட்களையும் உணவையும் அவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருவது சிரமமாக காணப்பட்டது. நோய்களும் பரவியது. இந்நிலையில் ரஷ்யர்கள் திருப்பி அடிக்க தொடங்கினார்கள். மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு மிதித்தது போல நாசி படைகளால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுதான் ஜெர்மனியின் முதலாவது மிகப்பெரிய தோல்வி, எதிரி நாடுகளின் மிகப்பெரிய வெற்றியாகவும் பதிவாகியது. ஜப்பான் இந்த ஒரு தேசத்தை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இதற்கு முன்பாக தடம் நிகழ்ச்சியில் கதைத்திருந்தாலும் நிகழ்காலத்தில் அவர்கள் அடைந்திருக்கின்ற இந்த வளர்ச்சி என்பது அலாதியானது தான். இருந்தாலும் கூட இன்றைய நாளில் ஜப்பான் என்கின்ற ஒரு தேசத்தில், அதாவது ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட பொழுது எதற்காக ஜப்பான் இதனை விலை கொடுத்து வாங்கியிருந்தது என்று பார்க்கும் பொழுது 1942ஆம் ஆண்டு ஹவாய் தீவில் இருக்கின்ற இந்த பேர்ல் துறைமுகத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்துகிறார்கள். குறிப்பாக சீனாவின் மீது கொண்ட கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு அமெரிக்காவை 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு இழுத்திருந்தது. அதனுடைய விளைவை, அதனுடைய ஒட்டுமொத்தமான விலையை அமெரிக்கா ஜப்பானுக்கு செலுத்தியிருந்தது. அதை ஜப்பானும் அனுபவித்திருந்தது. அதனால்தான் இன்றைய தினம் ஜப்பானியர்களால் மறக்க முடியாத ஒரு நாளாக, லட்சக்கணக்கான மக்கள் உயிர் மீண்ட ஒரு நாளாகவும் மாறியிருக்கிறது. அந்த துக்க தினத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு விடயம் இனிமேலும் உலகிற்கு ஏற்படக்கூடாது என்பதுதான் எமது நிலைப்பாடும் கூட. இருந்தாலும் கூட இதற்கான விலையை எப்படி ஜப்பான் கொடுத்தது என்று பார்க்கும் பொழுது, தேவையில்லாமல் அமெரிக்காவை வம்புக்கு இழுத்தது மாத்திரமல்லாமல் ஹிட்லர் மரணித்த பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஜப்பான் தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டே இருந்தது. அமெரிக்கா சொல்வதையும் கேட்காமல் நாங்கள் தொடர்ச்சியாக போரிடுவோம் என்கின்ற போர்வையில் அவர்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்தை, அதாவது ஹிட்லர் மீது வீச தயாரிக்கப்பட்ட ஒரு அணு ஆயுதத்தை ஜப்பான் என்கின்ற ஒரு தேசத்தில் பரீட்சித்து பார்க்கலாம் என்று ட்ரூமன் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி முடிவெடுப்பதற்கான ஒரு காரணமாக இந்த ஜப்பான் அடுத்த கட்டங்களாக மேற்கொண்ட நடவடிக்கைகள். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஜப்பான் எதற்காக தொடர்ந்தும் யுத்தத்தில் ஈடுபடுகிறது என்கின்ற ஒரு காரணமும், உலக நாடுகளினுடைய மிக முக்கியமான அமைப்புகளினுடைய பேச்சை கேட்காமல் தன் வழியில் ஜப்பான் செல்ல முற்பட்டதனுடைய விளைவுதான் ஹப்பன் எய்மர் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி அணு ஆயுதத்தை தயாரித்து அந்த திட்டத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைத்த பொழுது இந்த விஞ்ஞானிகளால் பரீட்சித்து பார்க்கப்பட்ட மிக கொடூரமான ஒரு அணு ஆயுத பரீட்சித்தலாக இதுவரை உலகம் பார்க்காத மிகப்பெரிய ஒரு அழிவை சம்பாதித்திருந்தது ஜப்பான் என்கின்ற ஒரு நாடு. ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் சேர்ந்து அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். முதலாவது அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்ட நேரடியாகவே யுத்தத்தில் பங்கேற்றது. இந்த யுத்தத்தின் 2வது பெரும் திருப்புமுனை ஏற்கனவே ரஷ்யாவிடம் அடிவாங்கிக் கொண்டிருந்த ஜெர்மனிக்கு இது பேரிடியாக வந்து சேர்ந்தது. அமெரிக்கா யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுத்த பின்னர்தான், அதாவது 1942 தொடக்கம்தான் அணுகுண்டு தயாரிப்பும் சூடுபிடிக்க தொடங்கியது. 1942 வரையில் ஜெர்மனியரால் ஏன் அணுகுண்டை தயாரிக்க முடியவில்லை என்பது கேள்விக்குறிதான். ஜெர்மனி அதற்கு தேவையான வளங்களை பெறுவதற்கு பிரிட்டனும் அமெரிக்காவும் இடம் கொடுக்கவில்லை என்கின்றனர் சிலர் அணுகுண்டு தயாரிப்புக்கு போதுமான அனுசரணையை ஹிட்லர் தரப்பு வழங்கவில்லை என்கின்றனர். எது உண்மையாக இருந்தாலும் உலகின் மிக கொடிய ஆயுதத்தை முதலில் தயாரித்த நாடாக அமெரிக்கா மாறியது. அந்த ஆயுதத்திற்கு இன்றளவிலும் பலியான ஒரே நாடாக ஜப்பானும் மாறியது. சொல்வது சுலபமாக இருந்தாலும் அதனை செய்வது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. ஆண்ட்ரிகோ ஃபெர்மி, லியோ சிலார்ட் போன்ற பலரின் தலைமையில் அணுகுண்டு தயாரிப்பு பணிகள் மும்முரமாக இடம்பெற்றன. இந்த பணிக்கு மன்ஹாட்டன் திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த கட்டத்தில் இந்த பணியில் சுமார் 1,20,000 பேர் வரை பணியாற்றினார்கள். ஆனால் இவர்களுள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டுமே அணுகுண்டு தயாரிக்கப்படுகிறது என்பது தெரிந்திருந்தது. அணுகுண்டு என்கின்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்படுவதில்லை. ரகசியம் அவ்வளவு முக்கியமானதாக இருந்தது. எவ்வளவு ரகசியம் என்றால், அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்து அவரின் பின்னர் ஜனாதிபதியான ட்ரூமனுக்கே ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் தான் விஷயம் தெரிய வந்தது. அமெரிக்காவின் 13 மாகாணங்களில் மொத்தம் 37 இடங்களில் இந்த அணுகுண்டு தயாரிப்புடன் தொடர்பான பணிகள் இடம்பெற்றன. நோபல் பரிசு பெற்ற 12 விஞ்ஞானிகள் இந்த குழுவில் இருந்தனர். கர்னல் கிராவ்ஸ் என்கிற இராணுவ அதிகாரி இதற்கு பொறுப்பாக இருந்ததுடன் அறிவியல் துறை பொறுப்பாளராக ஆய்வாளர் ஹப்பன்ஹேமர் நியமிக்கப்பட்டார். ஒருபுறம் அணுகுண்டு உருவாகிக் கொண்டிருக்க, மறுபுறம் அது யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த மனிதர் தோற்று போயிருந்தார். ஹிட்லரும் அவரது நாசி படைகளும்
பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் முன்முனை தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தோற்று போயின. ஜெர்மனி கைப்பற்றி வைத்திருந்த ஐரோப்பிய பிரதேசங்களை ஒவ்வொன்றாக விடுவித்துக் கொண்டே மேற்கு பக்கமாக ஜெர்மனியை நோக்கி நேச நாடுகளின் அணி வேகமாக நகர்ந்தது. அதே வேளையில் ரஷ்யாவும் அதே காரியத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டு ஜெர்மனியை கிழக்கு பக்கமாக நெருங்கியது. கிழக்கில் ரஷ்யா, மேற்கில் அமெரிக்கா, நடுவில் தன்னந்தனியே மாட்டிக்கொண்டார் அடால்ஃப் ஹிட்லர். 1945 ஏப்ரல் மாதம் 29 நாசி படைகள் ரஷ்யாவிடம் சரணடைந்தன. எதிரிகளின் கையில் பிடிபடுவதை விட சாவதே மேலென எண்ணினார் ஹிட்லர். அடுத்த நாள் தன்னைத்தானே சுட்டுக்கொன்று தற்கொலை செய்து கொண்டார். தன் பிணம் கூட எதிரிகள் கையில் கிடைக்க கூடாதென அதை எரித்து விடுமாறு உத்தரவிட்டார். ஜெர்மனியை கைப்பற்றிய நேச நாடுகளுக்கு ஒரு பிடி சாம்பல் தான் மிஞ்சியது. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு ஐரோப்பாவில் போரும் நிறைவடைந்தது. 2.5 மாதங்கள் கழிந்து அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் ஒரு சிலர் ஒன்று கூடி இருந்தார்கள். அணுகுண்டு தயாராக இருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவன பகுதியில் குண்டை வைத்துவிட்டு அங்கிருந்து சுமார் 9 கிலோமீட்டர்கள் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். விஞ்ஞானிகள், இராணுவ அதிகாரிகள் அனைவரும் கண்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடிகள் அணிந்திருக்க குண்டு வெடித்தது. ஒரு காளான் குடை போன்ற உருவத்தில் புகையும் தீப்பிழம்பும் மேலே எழுகிறது. வெளிச்சம் கண்ணை பறிக்கிறது. நிலம் அதிர்கிறது. புயல் போல காற்று வீசுகிறது. சில நொடிகள் கழித்து அதன் சப்தம் பெரும் இடி போல கேட்கிறது. இதனால் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த ஜன்னல் கண்ணாடிகள் அதிர்ந்ததாக கூட பதிவு இருக்கிறது. இது வெறும் பரீட்சார்த்த முயற்சிதான். இன்னும் 3 குண்டுகள் தயாராக இருந்தன. ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னும் ஒரு புறம் யோசனை. அப்போது அணுகுண்டு தயாரிப்பின் நிர்வாகியான ராபர்ட் ஆப்பன்ஹைமர் பகவத்கீதையிலிருந்து ஒரு வாசகம் சொல்கிறார். அனைத்தின் முடிவுக்கும் காரணம் நானே, அனைத்தையும் அழிப்பவனும் நானே. இங்கே இந்த ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். ஹிட்லரின் தற்கொலைக்கு முன்னதாகவே, அதாவது 1945 ஏப்ரல் 12 அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் உயிரிழந்து அடுத்த ஜனாதிபதியாக ட்ரூமன் பதவியேற்று விட்டார். ஆகவே அணுகுண்டு பரீட்சித்து பார்க்கப்பட்ட போதும் அதை வீசுவதா வேண்டாமா, யார் மீது வீசுவது என்கின்ற முடிவை எடுக்க போகும் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தது ட்ரூமன். ஆம், அவர்தான் அந்த முடிவை மேற்கொண்டார். ஹிட்லர் மறைந்த பின்னும், ஜெர்மனி சரிந்த பின்னும், போர் கிட்டத்தட்ட 90% முடிந்த பின்னும் அது நடந்தது. லியோ சிலாட் அடங்கலாக 69 விஞ்ஞானிகள் அதை நிறுத்துமாறு கோரி கடிதம் அனுப்பியதாகவும் தகவல் இருக்கிறது. ஆனால் அது நடந்தது. ட்ரூமன் நடத்தினார். ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டன. தலை வீழ்ந்தாலும் வாளாடும் என்பார்கள். அதுபோல ஜெர்மனி உள்ளிட்ட அச்சு நாடுகள் தோல்வியுற்று சரணடைந்த பின்னரும் ஜப்பான் மட்டும் போரை விடவில்லை. இதற்கு என்ன காரணம் சொல்வதென்று வரலாற்று ஆசிரியர்களுக்கே தெளிவாக தெரியவில்லை. ஜப்பானிய உயர் இராணுவ அதிகாரிகளின் கணக்கற்ற தன்மையா, பைத்தியக்கார தனமா, படை வீரர்களின் சிந்தனையற்ற தன்மையா தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அணுகுண்டுகள் இல்லாமலேயே ஜப்பான் சகல விதங்களிலும் தோற்று போயிருந்தது. அணுகுண்டுகள் போடப்படாமலேயே சிறு காலத்தில் யுத்தத்தை முடித்திருக்கலாம். ஆனால் அமெரிக்கா அப்படி செய்யவில்லை. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, நிஜ போர்க்களத்தில் இதன் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பது. 2, நாங்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் பாருங்கள் என்று உலகுக்கே வெளிப்படையாக காட்டி கவனமாக இருங்கள் என்று உலகை அடக்கி வைப்பது. 1945 ஆகஸ்ட் மாதம் 6 அதாவது இன்றைய நாளில்தான் லிட்டில் பாய் என பெயரிடப்பட்ட அணுகுண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது போடப்பட்டது. சுமார் 70,000 பேர் உடனடியாக உயிரிழந்தனர். வெப்பமும் அதிர்ச்சி அலைகளும் பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்த கட்டிடங்களை தகர்த்தன. மனிதர்கள் உருகி விழுந்தார்கள் அல்லது எரிந்து ஆவியானார்கள். அப்படியொரு அவலத்தை இதுவரை உலகம் பார்த்ததில்லை. 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 9 ஃபெட்மேன் என பெயரிடப்பட்ட இன்னும் ஒரு குண்டு ஜப்பானின் நாகசாக்கி நகர் மீது வீசப்பட்டது.
40,000 பேர் உடனடியாக உயிரிழந்தனர். இங்கே உடனடியாக என்கின்ற வார்த்தை மிக முக்கியமானது. அணுகுண்டை பொறுத்தவரை இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. அணுகுண்டு வெடித்து அடுத்த 4 மாத காலத்திற்குள் மேலும் 60,000 பேர் கதிர்வீச்சினால் உயிரிழந்தனர். அணுகுண்டிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு பல நாட்கள் வாரங்கள் தாண்டியும் உடலில் புண்களை ஏற்படுத்தும், கண்களை குருடாக்கும். அடுத்த தலைமுறைக்கு பிறக்கும் குழந்தைகளை கூட உடல் ஊனத்துடன் மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்க செய்யும். இன்றும் அணுகுண்டு பரிசோதனைகள் நடக்கின்றன. உலகின் சில வல்லரசுகளும் வல்லரசாக எத்தனிக்கும் நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு அணுகுண்டுகளை தயாரிக்கின்றன. இவை ஹிரோஷிமா அணுகுண்டை விட பல ஆயிரம் மடங்கு சக்தி கொண்ட குண்டுகள். இந்த பரிசோதனைகளின் போது காற்றுடன் கலக்கும் துகள்களின் கதிர்வீச்சு இருக்கும். இந்த துகள்கள் நீரிலோ நிலத்திலோ கலந்தால் அந்த நீரும் மண்ணும் கதிரியக்கம் கொண்டதாக மாறும். அந்த மண்ணில் வளரும் புல்லும் நீரில் வாழும் மீனும் கதிரியக்கம் கொண்டதாக மாறும். அந்த புல்லை தின்னும் பசுவும் மீனை உண்ணும் நாமும் கூட கதிர்வீச்சினால் பாதிப்படைவோம். இந்த கதிர்வீச்சை உணர முடியாது, காண முடியாது. ஆனால் தலைமுறை தலைமுறையாக உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். இதுதான் இன்றைய நாளில் உங்களுக்கு நாங்கள் விடுக்கும் எச்சரிக்கை பதிவு. கவனமாயிருப்போம், வரலாற்றை அறிந்து கொள்வோம். எத்தனை கொடுமைகள், எத்தனை கொடூரங்கள்! தொடர்ச்சியாக 2ஆம் உலக மகாயுத்தத்தை பற்றி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை பேசும் பொழுதும் எமக்கும் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. ஹிட்லரின் பக்கத்திலிருந்து யுத்தத்தை பார்ப்பதா, முசோலினியின் பக்கத்திலிருந்து யுத்தத்தை பார்ப்பதா, அதே நேரத்தில் அமெரிக்காவின் பக்கத்திலிருந்து பார்ப்பதா, சாதாரண ஒரு மனிதனாக இருந்து இந்த யுத்தம் தொடர்பான ஒவ்வொரு விடயங்களையும் தேடி தேடி படிக்கும் பொழுது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தான் ஏற்படுகிறது. வெறுமனே ஒரு யுத்தம் இடம்பெற்றது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாடுகளும் இன்று வரை இதனூடாக சந்தித்திருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களை அறியும் பொழுதும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை, குறிப்பாக நாங்கள் போற்றுகின்ற இந்த விஞ்ஞானிகள் விதையாக விதைத்த ஒரு கொடூரமான ஒரு செயல்தான் கண்ணுக்கே புலப்படாத ஒரு அணுவினூடாக இன்று வரை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கொடூரமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு இவர்கள் உருவாக்கிய பொழுது, குறிப்பாக ஐன்ஸ்டீன் தொடக்கி வைத்த புள்ளி, மேரி கியூரி தொடக்கி வைத்த புள்ளி, அவருடைய மகள் ஐரின் கியூரி, அடுத்ததாக என்ரிகோ ஃபெர்மி, ஆப்பன்ஹைமர், லீசா மெய்ண்டர், இவ்வாறு ஒவ்வொரு விஞ்ஞானிகள் பற்றிய தகவல்களை பார்க்கும் பொழுதும் இவர்கள் எதற்காக அணுவை தயாரித்தார்கள்? இதனூடாக இன்று நாடு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியையும் சந்தித்திருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஆயுதம் என்று ஒன்று தயாரிக்கப்பட்டு மிக கொடூரமான ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு இதனை பரீட்சித்து பார்த்த ஒரு களமாக இதற்கு முன்பாகவும் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் அணு உலைகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த தடம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியிருந்தாலும் இந்த விஞ்ஞானிகள் தொடக்கி வைத்த புள்ளியினுடைய விளைவை இன்று வரும் பல்வேறுபட்ட நாடுகளும் பல்வேறுபட்ட மக்களும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வரலாற்று தடங்களை பார்க்கும் பொழுது நிகழ்காலத்திலும் கூட அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த யுத்தம் தாய்வானை மையமாக வைத்து இடம்பெறும் பொழுது 3வது உலகப் போரை இது தோற்றுவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை நிகழ்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்று வரை சீனா தாய்வானை சுற்றி யுத்த பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை தாய்வானை அவர்கள் தாக்கினால், பெலோசியை அவர்கள் தாக்கினால் 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பமாகிவிடும். இதைதான் ரஷ்யா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையிலிருந்து உலகம் வேறு திசைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் தாய்வானில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும். அந்த பிரச்சனையில் அமெரிக்காவும் சீனாவும் கலந்து கொள்ள வேண்டும். சீனாவுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். காரணம், நாங்கள் அத்தனை பலத்தோடு இருக்கிறோம் என்று சீனாவை உசுப்பேத்திக் கொண்டிருக்கிறது ரஷ்யா. அதே போன்று தங்களிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது, நீங்கள் யுத்தத்தை தொடங்குங்கள் என்று சீனாவுக்கு கடிதம் அனுப்புகிறது நோர்த் கொரியா. இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் யுத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கான காரணம் அணு ஆயுதத்தை இந்தந்த நாடுகள் தயாரித்ததுதான். குறிப்பாக 1945ஆம் ஆண்டு அமெரிக்கா அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது. 1948ஆம் ஆண்டு ரஷ்யா அதை அச்செடுத்தால் போல் அதே அணு ஆயுதத்தை தயாரித்து உலகிற்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. 52ஆம் ஆண்டு பிரித்தானியா தயாரிக்கிறது. 60ஆம் ஆண்டு பிரான்ஸ் தயாரிக்கிறது. 74ஆம் ஆண்டு இந்தியா தயாரிக்கிறது. 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தயாரிக்கிறது. இப்படிதான் ஒவ்வொரு நாடுகளும் அணு ஆயுதத்தை தயாரிக்க தொடங்குகின்றன. அடுத்த கட்ட நகர்வுகளாக 2000ஆம் ஆண்டிற்கு பிறகு 115 நாடுகள் சேர்ந்து அணு ஆயுதத்தை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் பொழுது நான் கூறிய இந்த நாடுகளை தவிர மற்ற நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். ஆனால் இவர்கள் வளர்ச்சி என்கின்ற பெயரில் அணு ஆயுதத்தையும் அணுக்களையும் தயாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தான் இன்று வரை போர் பதற்றம் என்பது ஒவ்வொரு நாடுகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் அப்பாவியான எமது தேசம், குறிப்பாக இலங்கை, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்கோ இருக்கின்ற ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீனாவும் ஜப்பானும் சண்டையிடும் பொழுது நேரடியாக அது எம்மை தாக்குகிறது. எமது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதனால் தான் நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய விலையை கொடுத்து இப்பொழுது பொருட்களினுடைய விலையேற்றம் பணவீக்கம் என்கின்ற ரீதியில் நாங்கள் முழுமையாக ஏற்றுமதியில் தங்கியிருக்காமல் இறக்குமதியில் தங்கியிருப்பதனுடைய விளைவை இன்று உலக நாடுகளில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை நாங்கள் சந்தித்துக் கொண்டே
இருக்கிறோம். இருந்தாலும் கூட அரசியலையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம். எதற்காக நாங்கள் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான விடயங்களிலிருந்து எமது நாடு மீள வேண்டுமாக இருந்தால், பொருளாதார ரீதியாக உயர வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் கல்வி கற்க வேண்டும். வரலாற்றையும் அரசியலையும் மிக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் சிறந்ததொரு பிரஜையாக ஆளுமையாக உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் மிக சிறந்த மனிதர்களாக எமது நாட்டை அடுத்த நகரத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வதற்கும் நாம் பாடுபட வேண்டும். எமது பங்களிப்பும் இருக்க வேண்டுமாக இருந்தால் மிக சரியான முறையில் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், அரசியலை படித்துக் கொள்ளுங்கள். நாமும் எமது நாட்டை எதிர்கால இலங்கையை சிறப்பான சுபிட்சமிக்க ஒரு இலங்கையாக, பொருளாதாரத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இலங்கையை மாற்றியமைக்க பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த இரண்டாம் உலக மகாயுத்தத்தில் இதுவரை நீங்கள் தெரிந்து கொள்ளாத அடுத்த கட்ட மறுபக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்.